தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. மன்னராட்சி முதல்வரே உங்களுடைய பேரை மட்டும் சொல்றீங்க, செயலில் ஈடுபட்ட மாதிரி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் தான் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. மன்னரா ஒரு சினிமா வரி பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, என்றும் ஆளும் இந்த எங்கள் ஆட்சி இந்த மண்ணிலே, கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே. இதுதான் அவருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். பெண்கள் தான் இந்த ஆட்சியை மீண்டும் 2026ஆம் ஆண்டு தூக்கி பிடிப்பார்கள். இன்றைக்கு எங்கு போனாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேல அன்பு தலைவர் தளபதி அவர்களை வரவேற்கின்ற கூட்டம் எதுவென்றால் அதில் 80% பெண்கள் கூட்டம்தான். எங்களை சுற்றி நிற்பவர்கள் கூட பாருங்கள். பெருநகரத்துடைய மேயர் பெண், பக்கத்திலே நிற்கின்ற சுகாதார நிலைக்குழு தலைவர் பெண், அதன் பக்கத்திலே நிற்கின்ற மண்டல குழு தலைவர் பெண், இந்த பகுதியினுடைய ஹெல்த் ஆஃபீஸர் பெண், இப்படி எங்கும் பெண்கள். சக்திமயமான இந்த ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது என்பதுதான் எங்களுடைய பதில். தமிழகத்தில் திராவிட கட்சிக்கு மாற்றாக கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு வந்த ஒரு கட்சி இன்னைக்கு 2026 திமுகவுக்கும் தாவேக்கும் அவர் தவழுகின்ற குழந்தை. நாங்கள் பிடி உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கண்டவர்கள், பல கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தவர்கள், சிறை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், போராட்ட களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், ஆர்ப்பாட்ட களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், பொதுக்கூட்டம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், மக்கள் பணி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், புயல் மழை வெள்ளம் போன்றவற்றை கூட தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து வந்து 10 பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்து அதை எடுத்து ஃபோட்டோ போட்டுக்கொண்டு அதையும் பிரசுரிப்பதற்கு ஊடகங்கள் தயாராக இருந்தால் தமிழகத்தின் நிலை இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.